வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு வாழும் காலத்தில் இன்னைக்கு நோய்கள் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த நோய்களை கட்டுப்படுத்துறதுக்காண்ட மனிதர்கள் நிறைய பேர் நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஏதாவது உடற்பயிற்சி பண்ணி, இல்லைன்னா உணவு கட்டுப்பாடு கொண்டு வந்து, இல்லைன்னா ஃபாஸ்டிங் இருந்து, இப்படி பல பல விதமாக நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். சில இடங்களில் சொல்கிறாங்க இரவு 7 மணிக்குள்ளே சாப்பிட்ருங்கன்னு. சில இடத்துல சொல்கிறாங்க வெங்காயம் பச்சை மிளகாலாம் சேர்க்காதீங்க, அது கேடுன்னு. ஒரு சில இடங்களில் சொல்கிறாங்க மசாலா அதிகமான கரம் மசாலா அந்த மாதிரிலாம் சேர்க்காதீங்க, சேர்த்திங்கன்னா உடலுக்கு கேடு தான், உடல் புண்ணாகும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆனால் இப்போ ஒரு புதுசாக இன்னொரு மெத்தடு கூட என்ன சொல்லுதுன்னா, இந்த மெத்தட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. என்னென்னா, எல்லோருமே உணவு சாப்பிடும்போது அந்த உணவுல கவனத்தை செலுத்தி சாப்பிடணும். ஒன்று. ரெண்டாவது, நம்ம சாப்பிட்ற உணவை மென்று சாப்பிடணும். ஒரு 32 தடவை மென்னணும் அப்படிங்கிறாங்க. ஒரு பைட் எடுத்தோன்னா அதை 32 தடவை மென்று சாப்பிட சொல்றாங்க. இது கொஞ்சம் சாத்தியம் இல்லாதது தான். இருந்தாலும் நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணலாம். அதாவது கொஞ்சம் நம்ம கூழ் மாதிரி கரைச்சி சாப்பிடக்கூடிய, வாயில் வச்சு மென்று அதை கூழாக்கி சாப்பிடணுங்கிறது தான் மெத்தடு. ஆனால் பெரும்பாலும் பாருங்க, நம்ம என்ன பண்ணுறோம், டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிட்றோம், மொபைலை நோண்டிக்கிட்டே சாப்பிட்றோம், இல்லைன்னா பாட்டு கேட்டுக்கிட்டே சாப்பிட்றோம். அப்படிங்கப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த உணவுல ஒரு கவனம் இல்லை. அந்த உணவு என்ன கலர்ஃபுல்லாக இருக்குது, என்னென்ன பொருட்கள் அதில் இன்க்ரீடியண்ட் இருக்குது, என்னென்ன சுவை இருக்குது, அதெல்லாம் அனுபவிக்கணும் அப்படின்னா அந்த உணவை கண்ணை வச்சு பார்க்கணும். கண்ணை வச்சு பார்க்கணும் அப்படின்னா மூளையோடு தொடர்பு கொண்டு அந்த மூளை மூலம் அந்த செய்தியை சொல்லி, நான் இந்த மாதிரி பழம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், நான் இந்த மாதிரி கிச்சடி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், நான் இந்த உப்புமா சாப்பிட்றேன், இந்த உப்புமாவுக்கு பழம் நல்லா இருக்கும், டீ கூட குடிச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வித்தியாசமாக நம்ம திங்க் பண்ண வேண்டாம். நேரடியான ஒரு திங்கிங் தான் இது. இதை நம்ம நேரடியாக சாப்பிட்றோம். ஸோ என்னென்ன சாப்பாடு இருக்குது நம்ம கண்ணுக்கு முன்னாடி, அதை நம்ம டிவி பார்க்காம, மொபைல் பார்க்காம, இல்லை வேற எந்த விதத்துலையும் பேசிக்கிட்டே சாப்பிடாம, சாப்பிடும்போது பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி உதட்டை பிரித்து சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறாங்க. வெளிநாட்டுக்காரங்க சாப்பிட்றதுக்கும் நம்ம இந்தியர்கள், அதுவும் நம்ம தமிழர்கள், குறிப்பாக தமிழர்கள் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. ஏன்னா வாயை ரொம்ப அகலமாக விரிக்க மாட்டாங்க அவங்க. ஒரு வாட்டி உணவு போட்டாச்சுன்னா அதை மென்று அப்படியே வாயை மூடி தான் மென்னுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளும் சாப்பிட ஆரம்பிக்கணும். அப்போ தான் நமக்கு ஒரு நல்ல ஒரு முறை நமக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது